ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சீக்ரெட் இன்வேஷன் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து வந்துச்சு. அந்த சீரிஸ் வந்ததை கண்டிப்பாக எல்லாருமே மறந்துருப்பீங்க. ஏன்னா நானே வந்து மறந்துட்டேன். ஸோ ரீசெண்டாக வந்து திருப்பி ஒரு ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் காயன்ற கேரக்டரை பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் அந்த சீரிஸே ஞாபகம் வந்துச்சு. சீரிஸே ஞாபகம் வந்து திருப்பி அந்த ஃபைனல் எபிசோட் மட்டும் திருப்பி ஒரு ரீவாட்ச் போட்டேன். ஸோ போட்டதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காயான்ற கேரக்டரே வந்து ஞாபகம் வந்துச்சு. காயா கிராவிக்கு அந்த சண்டையுமே அதுக்கப்புறம் தான் திருப்பி ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காயா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் காமிச்சாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ் மூலிமா. ஸோ அந்த சீரிஸ்க்கு அப்புறம் நம்ம காயன்ற கேரக்டர் எந்த ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் எதுலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அவங்க பேரை கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுறது என்னது அப்படின்னா, அவசரப்பட்டு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்வல்ஸ் படத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் எந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்வால்மெண்ட்டு இல்லாமல் அவங்க அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததே மார்வலே மறந்துட்டான் போல். ஸோ அவன் சீக்ரெட் வார்ஸ் படத்துக்கு அப்புறமா எல்லா இண்டிவிஜுவல் ஸ்டோரி லைன்ஸ் எல்லா மல்டிவேர்ஸும் ஒரு சில சாஃப்ட் ரீபூட்குள்ளே தான் வந்து போக போகுதுன்ற அப்டேட் கன்ஃபார்ம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுங்காட்டி இப்போ இருக்க எதிர்பார்ப்பு என்னென்னா, காயான்ற இண்டிவிஜுவல் கேரக்டருக்கும் டைம் லைனுமே டோட்டலாக ரீபூட் ஆகிட்டு அப்படி கேரக்டரே இருந்ததுக்கு உண்டான எக்ஸிஸ்டன்ஸே வந்து மார்வல் மோஸ்ட்லி அழிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போதைக்கு ஃபியூச்சர் வாய்ஸ் இதுலேயுமே அவங்கள காட்டாத காரணத்தினால அந்த மட்டும் இல்லாமல் காயா கேரக்டர் யாருமே அது பிடிக்காத ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கேரக்டரோட எக்ஸிஸ்டன்ஸே டோட்டலாக மார்வல் அழிக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது.